ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன காய் தாங்க நெல்லிக்காய். ஆனால் இதோட சக்தி பல விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்டை மிஞ்சிரும். அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நெல்லிக்காய் 1000 ஆண்டுகளாகவே சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாரம்பரிய உணவு பழக்கங்களில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா என்ன நடக்கும்? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா? சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா? உடல் எடை குறையுமா? முடி உதிர்தல் குறையுமா? எப்படி குடிக்கணும்? யாரெல்லாம் தவிர்க்கணும்? யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு எத்தனை நெல்லிக்காயை பயன்படுத்தி இந்த ஜூஸை குடிக்கிறது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காயை ஏன் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோன்னா, 100 டாக்டர்களுக்கு சமம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஏன்னா 100 கிராம் நெல்லிக்காயிலேயே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பாலிபீனால், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், குரோமியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. விட்டமின் சி இருக்குல்ல, இது வெப்பத்தில் சற்று குறைந்தாலும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய டானின் அதுவும் சில செயல்பாடுகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதனால தான் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உணவாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்க குடிக்க நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாமா? முதலாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். நம்மளோட உடலில் ஃப்ரீ ரேடிக்கல் அதிகரிக்கிறப்ப தான் செல்களோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. இதனால அடிக்கடி சளி, இருமல், சோர்வு, உடல் பலவீனம் இதெல்லாம் தடுக்கப்படும். ஃப்ரீ ரேடிக்கலோட தாக்கத்தினால தான் இதெல்லாம் வருது. அதை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவியாக இருக்கும். இருமல், சளி, சோர்வு இதெல்லாம் சரி பண்ணணும்னா நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸ், நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவியாக இருக்கும். அடுத்து, தோலை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நம்மளோட ஸ்கின்னு கொலாஜன் உற்பத்தியை நமக்கு ரொம்பவே முக்கியம். கொலாஜன் அதிகமாக அதிகமாக நம்மளோட முகம் நல்ல பொலிவோடு இருக்கும். ஆனால் ஒரு 30 வயசை தாண்டிட்டாவே நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிருது. 30 வயசுக்கே குறைஞ்சிருச்சுன்னா 60 வயசுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நம்ம கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுக்க எடுக்க தான் தோல் எப்பொழுது இளமையாக இருக்கும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எதை எடுத்தாலும் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிச்சுக்கலாம். விட்டமின் சி நிறைந்தது நெல்லிக்காயில். அதனால நீங்கள் நெல்லிக்காயை எடுக்க எடுக்க முக சுருக்கம், வறட்சி, மந்தமான தோற்றம் இது எல்லாம் சரியாகும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறப்ப உங்களோட முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசம் கிடைக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். 3வது நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை தான் மாற்றுவாங்க. அடுத்து காஸ்ட்லியான எண்ணெய், காஸ்ட்லியான ஷாம்பு இதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவாங்க. சிலர்லாம் ஹேர் ட்ரீட்மெண்ட்டு கூட எடுப்பாங்க. இதுக்காக நிறைய பணம் கூட செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலே போதுங்க, உங்களோட அந்த முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். ஏன்னா இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால உங்களோட முடி வேர்லேருந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களோட முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது நன்மை என்னென்னா, கண்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை சொல்லலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் இருக்குது. அதோடைய கரோட்டினாய்டு அப்படிங்கிற காம்பவுண்டும் இருக்குது. இது கூட சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கண்களோட செல்களை ஆக்சிடேட்டிவ்
சேதத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அதிக நேரம் டிவி பார்ப்போம், இல்லைனா ஃபோன் பார்ப்போம், இல்லைனா லேப்டாப் பார்ப்போம். அதனால என்ன ஆகும்னா, நம்மளோட கண் பார்வை மங்கலாக ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறப்ப கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். 5வது நன்மை என்னன்னா, செரிமானத்துக்கு ஒரு சிறந்த உணவுனா நெல்லிக்காயை சொல்லலாம். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. சிலருக்கு வயிறு உப்புசம், ஜீரண கோளாறு இது எல்லாமே இருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவியாக இருக்கும். 7வது நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. நிறைய பேர் டயட் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உடலில் ஃபர்ஸ்ட் நம்மளோட குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு டயட்டையோ எக்ஸசைஸையோ ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம உடலில் அழுக்குகளை வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை எடுக்க உங்கள் குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா மட்டும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. அது கூடவே சேர்த்து சில உடற்பயிற்சிகளும் நீங்கள் செய்யணும். நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிறதும் உடற்பயிற்சி எடுத்துக்கிறதும் டயட்டை ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கு வேகமாகவே உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவும். அதே மாதிரி என்னென்னா மெட்டபாலிசத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அங்கங்கே தங்கியிருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் தினமும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களோட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய் ஜூஸ்க்கு இருக்குது. சின்னதாக அதோடைய ஒரு வாக்கிங் போயிருங்க. உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வாக்கிங் போங்க, சின்ன சின்ன ஹோம் ஒர்க் அவுட் செஞ்சாலே போதும். அதோடய நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 7வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஜூஸ்னால் நெல்லிக்காய் ஜூஸை சொல்லலாம். அது சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறப்ப சர்க்கரை சேர்க்காம தான் குடிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸை வெறுமனை குடிக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. அதாவது டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மருந்தையோ மாத்திரையோ நிறுத்திட்டு நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க சொல்லலை. மருந்து மாத்திரையும் எடுத்துக்கணும். நீங்கள் உணவுகளில் நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்துக்கலாம். 8வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, இதயத்துக்கு ஒரு சிறந்த ஆதரவான உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 10வது நன்மை என்னென்னா, கல்லீரலுக்கு ஒரு சூப்பர் உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரல் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. இது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும். நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, மூளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதன் மூலமாக மூளையோட செல்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு மறைமுகமாக பயன்படுதுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, வயசானவங்களுக்கு முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாம். ஏன்னா இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே வயசானவங்களுக்கு ரொம்ப தேவையான ஊட்டச்சத்துக்கள் தான். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். எப்படி இந்த நெல்லிக்காய் ஜூஸை தயாரித்து சரியான முறையில் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெல்லிக்காய் ஜூஸை தயாரிக்கிறதுக்கு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நல்லாவே தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா அதோட விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது அரைச்சி வடிகட்டி குடித்தாதான் குடிக்க முடியும். வடிகட்டாமல் குடித்தா நல்லது தான். ஆனால் குடிச்சிங்கன்னா தொண்டையில் சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது கூடவே இஞ்சி, புதினா, ஜீரகம் இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான். இல்லை வெறுமனவே குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ஆனால் இதோட சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வேணால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக நெல்லிக்காய் சேர்த்து குடிக்காதீங்க. 2 நெல்லிக்காய்ங்கிறது போதுமானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் டம்பல் மட்டும் நீங்கள் குடித்தா போதும். அதிகமாக எடுக்க வேணாம்.
எப்போ இதை குடிக்கணும்னா, காலை உணவுக்கு முன்னாடி குடிக்கலாம். இல்லன்னா காலை உணவுக்கு அப்புறமா குடிக்கலாம். வாரத்தில 3லேருந்து 5 நாட்கள் குடிக்கலாம். மீத டைம் இடைவெளி விட்டுட்டு, திரும்பி நீங்க மறுபடி அடுத்த வாரத்தில 5 நாளோ, 3 நாளோ எடுக்கலாம். கேப் விட்டு விட்டு தான் எடுக்கணுமோ தவிர, தொடர்ந்து எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு வாரத்துக்கு 5 நாள் குடிச்சிட்டிங்கன்னா, அடுத்து 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு, அப்புறம் 5 நாள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறப்பயும், "அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு" அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்துல இருக்கணுங்க. இவ்வளவு நன்மைகள தரக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ யாரெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும், குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். வயிற்றுப்புண், அதாவது அல்சர் இருக்கிறவங்க, அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறவங்க, வெறும் வயித்துல குடிச்சிங்கன்னா எரிச்சல் வரும். அதனால நீங்க சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இல்லன்னா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்கலாம், அதுவும் பிளட் தின்னருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. மத்தவங்கலாம் பயப்படாம எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பானம்ங்க. அது கூடவே சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நீங்க உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி கூட செய்யலாம். அடுத்து 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றப்ப, எப்பயும் இளமையோடும், ஆரோக்கியமாவும் இருக்கலாம். இந்த வீடியோல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.